வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். தேவக்கோட்டை என்கிற ஒரு ஊரில் சேவசேனன் என்று ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் வந்த நாள் முதலாக வானம் மும்மாரி பொழிய ஆரம்பிச்சிது. முப்போகமும் விளைய ஆரம்பிச்சிது. அந்த ஊரில் தினமும் கூலி வேலைக்கு பரபரப்பாக போய்க்கினே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு தினக்கூலி அன்னைக்கு தினமும் இதேமாரி வேலைக்கு போயிட்டு நெல் கொண்டு வந்து மனைவிக்கு தருவார். அப்படி தரும்போது அன்னைக்கு என்ன செஞ்சார், நான் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்றார். சரிங்க, போயிட்டு வாங்க அப்படி என்று மனைவி சொன்னாங்க. இவர் வேலைக்கு போயிட்டு நெல் அறுக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது. அவர் என்ன செஞ்சார், வரப்பு மேலேயே அரிவாளை வச்சுட்டு இவர் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். மரத்து நிழல்லே தூக்கம் வந்து விட்டது. கொஞ்சம் நேரம் சென்று எழுந்து பார்த்தாக்கா, அச்சோ லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் வேலை செய்கிறாங்க, இதுக்கு மேற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியாது என்று அரிவாளை எடுத்தார். என்ன இது இவ்வளோ சூடாக இருக்குதே, ஜுரம் அரிவாளுக்கு வந்து விட்டது. ஐயோ, நம்ம தினமும் இதுக்கு வேலை கொடுக்குறோம் இல்லையா, நாம் ஓய்வு எடுக்கிற மாதிரி தானே இதுவும். சரி உனக்கு ஜுரம் அடிக்குதா, இன்றைக்கி வா ஓய்வு எடுத்துக்கொள்ளலான்னு சொல்லிவிட்டு அதை துண்டால் போட்டு மடித்து எடுத்துக்கின்னு வருவார். வீட்டுக்கு வந்ததும், என்னங்க போன மாதிரியே வந்துட்டீங்க. அதுவா, அரிவாளுக்கு ஜுரம் அதிகமாகிடுச்சு, தினமும் ஓய்வு இல்லாமல் வேலை, சரி இன்னைக்கு அது ஓய்வு எடுக்கட்டும் என்று வைக்கிறார். என்னங்க, என்னம்மா இன்னைக்கு என்னங்க செய்வது சமையலுக்கு? அதுவா, காப்படி அரைப்படி முக்காப்படி எதாவது போட்டு ஏதாவது வடித்து வைமா அப்படின்றார். இல்லைன்னா கஞ்சி காசு அப்படின்றார். இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் சின்ன என்ன போனவளை இன்னும் காணோம். எழுந்து ஏம்மா மரகதம், என்னங்க இதோ இருக்கிறேங்க. என்ன ஒரே சத்தமாக கேட்குது, அப்போ பிடிச்சா கஞ்சி காசுற? பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே காப்படி முக்காப்படி அரைப்படிலாம் போட்டு சமைக்கிறேன். என்ன இவ்வளோ சத்தமாக கேட்குது? இதோ பாருங்க, பின்ன காப்படி முக்காப்படிலாம் போட்டால் என்னங்க செய்யும்? ஏய் என்ன அறிவு இருக்குது உனக்கு? நான் காப்படி அரிசி முக்காப்படி அரிசி ஏதாவது இருந்தால் போட்டு கஞ்சி காசுன்னு சொன்னேன். ஆனால் நீ படியெல்லாம் அது உள்ளார போட்டு கஞ்சி காசுறன்ற. நீங்கள் தானே சொன்னீங்க காப்படி முக்காப்படி போட்டு கஞ்சி காசுன்னு சொன்னீங்க, அதை தான் நான் செஞ்சேன். அறிவு கெட்டவளே, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன செய்கிற? இது சரி வராது, வா உன் பிரச்சனையை எடுத்துக்கு நான் அரசங்கிட்டே போய் பார்ப்போம், உன் நியாயத்தை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர்கிட்ட போய் இந்த நியாயத்தை சொல்கிறாங்க. ஐயா, இவளக்கிட்ட இதேமாரி தினம் நான் கூலி வேலைக்கு போவேன், தினமும் நெல் கொண்டு வருவேன், இவ என்ன தான் செய்கிறான்னே தெரியலைங்க. ஒரு நாள் இன்றைக்கி வேலைக்கு போகல, அரிவாளுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு. என்ன இரு அரிவாளுக்கு ஜுரமா? ஆமாங்க ஐயா, ஐயா, நாம்பளும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறோம்ல, அதனால தான் அரிவாளுக்கு ஜுரம் வந்து விட்டது. ஓ, நல்லா இருக்குதே, சரி மேலும் சொல்லு. அதாவது போது ஏதாவது சமையல் இல்லை, என்ன சமைக்கிறதுன்னு கேட்டா. அதுவா, காப்படி முக்காப்படி ஏதாவது போட்டு கஞ்சி காசாமான்னு சொன்னேங்க ஐயா. அதுக்கு மன்னா இவ என்ன சொன்னா தெரியுமா? போய் பார்க்குறேன், எல்லா படியும் உள்ளார போட்டு கொதிக்க விட்டுன்னு உட்காந்துருக்குறா. இதை மாதிரி செஞ்சால் நான் என்னங்க குடும்பம் பண்ணுறது அப்படின்னோடனே, அதுக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, நீ என்ன குடும்பம் பண்ணுற, அழிவது பெண்ணால் நாங்கள் அதை மாதிரி செஞ்சுருக்கிற அப்படின்னோடனே அரசனுடைய மகள் தந்தையே, இவர்கள் சொல்லுவது சரி, இந்த பொண்ணே சரியில்லை, அப்படி இதை மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டதும், ஒரு நாளைக்கு நீ போய் வாழ்ந்து பாருன்னு தெரியும் அப்படின்னு அரசர் சொல்கிறார். நான் அப்படியே ஆகட்டும் தந்தையே என்று சொல்லிவிட்டு, எனக்கு கூட ஒரு 4 பேர் துணைக்கு வேணும்னு சொல்லி
பரவாயில்ல அழைச்சின்னு போன்னு சொல்கிறார். அழைச்சின்னு வந்து பார்த்தா இவங்க சொல்லுறதுலேருந்தே புரியுது, இவங்க டெய்லி கொண்டு வந்த நெல்லை என்ன செய்கிறது, இது கொஞ்சமாக எடுத்து ரோண்டு குத்தி சாப்பிட்டு மீதி ஃபுல்லாக வீட்டை சுற்றி கொட்டி வச்சுருக்குது. இதுவே போரா வீடு ஃபுல்லாக நெல் கூட்டமாக நெல் போராக இருக்குது. ராணி வந்ததும் எல்லாரையும் கூட்டு இந்த நெல்லிலாம் ஃபுல்லாக எடுத்து புடைச்சி எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதில் கொட்டுங்கன்றாங்க, மூட்டை பிடிங்கன்றாங்க. பார்த்தா மூட்டை பிடிச்சி நிறைய ஆயிடுச்சு. உடனே என்ன செய்கிறாங்க, மன்னா இப்போ பாருங்கள் தந்தையை, நான் சொல்கிறதுக்கு இப்படி சொன்னீங்களே, இப்போ பாருங்கள் எவ்வளோ நெல் மூட்டைங்க, இவ்வளோ வசதியாக இருக்கிறவனை போயிட்டு இந்த அம்மா ஒன்றுமே செய்யாத இந்த குடும்பத்தையே அழிச்சிக்கின்னு இருந்துருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆம் மகளே நீ சொல்வது எனக்கு புரியுது, இவ்வளோ நெற்களா, அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது, ஆவது பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆமாம், ஒரு பொண்ணு அழிச்சிட்டான், ஒரு பொண்ணு போய் ஆக்கி விட்டுட்டான். அதனால் இதிலிருந்து தெரிந்து கொள்வது நம்ம எப்படி குடும்பம் நடத்தணும்னு புரியுதா அப்படின்னு சொல்கிறார். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் போட்டு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, எனக்கு தெரியாது, இனிமேல் போட்டு நான் சிக்கனமாக செஞ்சு நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கணவர் காலையிலையும் மன்னன் காலையிலையும் விழுறாங்க. சரி இனிமேவது புத்தி கொண்டு குடும்பத்தை நடத்திக்கிறதுக்கோ. மகாராணிகிட்ட போயிட்டு, மகாராணியை நீங்கள் எவ்வளவு என்னை நான் உங்களை காலில் வந்தால் கூட சரியாக இருக்கும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இப்படி நீங்கள் ஒரு கோட்டையில் இருக்கிற மகாராணி இந்த அளவுக்கு செய்கிறீங்க, எனக்கு இது புரியல, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே போய்ட்டு நான் புத்தியாக குடும்பம் பண்ணுறேன், சரி நீ போகலான்னொன்னே தினக்கூலி என்ன பண்ணுறாரு, சரி வா இதிலேருந்து ஒழுங்காக குடும்பம் நடத்து, இப்போ பாரு நம்ம எவ்வளோ வசதியாகிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக 2 பேரும் திரும்பிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு எதுக்கு சொல்கிறாங்க, அந்த காலத்தில் புத்தி இப்படிலாம் இருந்தது. அதனால் இதை நம்மளுக்கு ஒரு கதையாக எடுத்து சொல்கிறாங்க. கதை எப்படி இருக்குது பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.